டெக்மேக் இது நம்ம HTML சீரீஸோட டே 4. ஸோ இன்னைக்கான எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேன்வாஸ் இன் HTML. ஸோ கேன்வாஸ் இன் HTML அப்படிங்கிறது இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக வாட் இஸ் வாட் அப்படின்ற மாரி இந்த இதில் கவர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக எனக்கு இன்னும் நிறையா கேன்வாஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை தனி சீரீஸாக போட்டலாம். ஸோ கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ கேன்வாஸ் அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் கேன்வாஸ் யூஸ் பண்ண முடியும். பட் இது HTML வரதுனால நான் சிம்பிளாக வாட் இஸ் வாட் அப்படின்ற மாரி சொல்லிட்டேன். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் சீரீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் உங்களுக்கு ஃபுல்லாக கேன்வாஸ் A to Z ஃபுல்லாக தனி சீரீஸாகவே ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேன்வாஸ்னால் என்ன? ஸோ கேன்வாஸ் அப்படிங்கிறது ட்ரா கிராஃபிக் ஆன் வெப்பேஜ். கேன்வாஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு கிராஃபிக்கை, அதாவது ஒரு பிக்சரை வரைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது வெப்பேஜில். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நிறையவே வந்துருச்சு போர்ட்ஃபோலியோ. ஸோ அந்தமாரி நிறைய கைண்ட் ஆஃப் இமேஜஸ் எல்லாமே கிராஃபிக்கில் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அனிமேஷன்ஸும் அந்தமாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிராஃபிக் அப்படின்னாலே அனிமேஷன் இல்லைன்னா அது ஒரு அனிமேஷன் இல்லை அப்படின்னா கேம். அனிமேஷனாக இருக்கும் இல்லைனா கேமாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் கேன்வாஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாட் இஸ் கேன்வாஸ்? இப்போ HTML என்ன ஒர்க்குங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ கேன்வாஸ்னால் என்ன? இது ஸ்வர்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் பிடிகொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. ஸோ இப்போ கேன்வாஸ் அப்படின்னா என்ன? கேன்வாஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு எலமெண்ட் தான், அதுவும் ஒரு டேக் தான். நார்மலாக மற்ற டேக் மாரி இந்த கேன்வா அப்படிங்கிறதும் ஒரு டேக் தான். ஸோ இந்த எலமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கிராஃபிக் வரைகிறதுக்காக யூஸ் ஆகுது. இது ஜாவா ஸ்கிரிப்ட் கிராஃபிக் மெத்தடில் மட்டும்தான் வரைய முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஜாவா ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் நம்ம டீட்டெயிலாக அதை தனி சீரீஸாக நான் போடுறேன், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்காக தான் நான் சொன்னேன். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் மெத்தட் இருந்தால் மட்டும்தான் அந்த கிராஃபிக்கை நம்மளால் வரையவே முடியும். இது அதிகமாக 2D கிராஃபிக்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் 3D வந்துருச்சு. ஆனால் 3Dயை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வெப்ஜிஎல் அப்படிங்கிறதுக்கு தான் 3Dயை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கேன்வாஸ் அதிகமாக 2D கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு சிம்பிளாக சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ என்னென்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கேன்வா க்ரியேட் பண்ணிக்கிறேன். கேன்வாஸ் டேகை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கேன்வாஸ் டேக் கொடுக்கும்போது இது ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறதுனால அதுக்கு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும். நான் கேன்வாஸ், ஸோ செகண்ட் லெட்டர் எப்பயுமே கேப்ஸில் தான் ஆரம்பிக்கணும். எலமெண்ட், கேன்வாஸ் எலமெண்ட் அப்படின்னு போட்டுட்டு சும்மா நார்மலாக நான் வித் கொடுக்குறேன். வித் இஸ் ஈக்குவல் டு ஒரு 500 வச்சுக்கலாம். அண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு அது ஒரு 500 நான் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்கறதுக்கு முன்னாடி கேன்வாஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ கேன்வாஸ் என்னன்னா அது ஒரு கண்டெய்னராக இருக்கும், விச் இஸ் அ பிளைன் ரெக்டாங்கிள். அது ஒரு கண்டெய்னர் பிளைன் ரெக்டாங்கிள். அதுக்கு நம்ம அனிமேஷன் கொடுக்கலாம், அதில் நம்ம கேமிங் ஆட் பண்ணலாம். அதேமாரி ஒரு இமேஜை ரெக்டாங்கிள்லேயோ இல்லை சர்க்கிள்லேயோ, ரெக்டாங்கிள் இல்லைனா சர்க்கிள் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது இன்பில்ட் மெத்தட் டு ட்ரா அ கிராஃபிக். It has some inbuilt method to draw a graphic. அதேமாரி it has a width and the height attributes to define the size. அதோட சைஸை கரெக்டாக டிஃபைன் பண்ணுறதுக்காக வித் ஹைட் attributes இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா இட் ஹெல்ப்ஸ் டு மேக், நான் சொன்ன மாரி அனிமேஷன் பண்ணுறதுக்கு, கேம்ஸ்க்கு, ப்ளஸ் இது வீடியோ காலுக்கும் ஹெல்ப் பண்ணுது. வீடியோ கால் என்னென்னா அந்த பிக்சர் டிஸ்பிளே. இப்போ நான் என் ஃப்ரெண்டோட வீடியோ கால் பேசுனா என் ஃப்ரெண்டை நான் அந்த ஃபோன் டிஸ்பிளேயில் பார்க்க முடியுது. ஸோ அதுதான் என்னன்னா நம்ம கிராஃபிக் கேன்வாஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ இப்படி தான் கேன்வாஸ் யூஸ் ஆகுது.
ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் நான் கேன்வாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ கேன்வாஸ்க்கு எப்பயுமே ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். பாடிலையும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை ஹெட்லேயும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நான் என்னன்னா ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்துக்கிறேன். ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எப்பயுமே ஃபங்க்ஷன் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதாவது ஜாவா ஸ்கிரிப்டில் நிறையவே இருக்குது, பட் நம்ம வந்து எப்பயுமே கோடிங்கில் ஃபங்க்ஷன்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ட்ரா கேன்வாஸ் கொடுத்துக்கிறேன். ட்ரா கேன்வாஸ். ட்ரா கேன்வாஸ் கொடுத்துட்டு நான் கர்லி ப்ராஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா வேர் அப்படின்னா வேரியபிள், வேர் கேன்வாஸ் எலமெண்ட்டை நான் எலி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு document.getElementById. document.getElementById அப்படின்னா இங்கே வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஐடி கொடுத்துருக்கேன். இதுதான் நான் க்ரியேட் பண்ண என்னோட டேக். இந்த டேக்ல நான் எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் இந்த HTML document.getElementById இந்த டாக்குமெண்ட்டை இங்கே எடுத்துகிட்டு வாங்க. நான் இங்கே ஐடியில் கொடுத்துருக்கேன்னா ஸோ இப்போ அங்கே ஐடி எடுத்தாச்சு. ஸோ கெட் ஃபஸ்ட் லெட்டர் எப்பயுமே ஸ்மாலாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் இருக்கணும். ஸோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இங்கே ஐடியில் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே அங்கே காப்பி பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே ஸ்மால்லையும் அங்கே கேபிட்டல்லும் மாறி மாறி இருந்துச்சு அப்படின்னா எரர் அடிக்கும். ஸோ அவுட்புட் வராது. ஸோ இதுதான் இங்கே விஷயம். ஸோ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணேன்னா இஃப் க்ரியேட் பண்ணுறேன். இஃப் கேன்வாஸ் ஓகே, இஃப் கேன்வாஸ் அந்த எலி டாட் கெட் கான்டெக்ஸ்ட். அதான் செகண்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டலில் தான் இருக்கணும். ஸோ கான்டெக்ஸ்ட் அப்படின்றத ஆட் பண்ணிவிட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து அகெயின் என்ன பண்ணிங்கன்னா வேர் கான்டெக்ஸ்ட் 2D. நான் என்ன சொல்கிறேன் ஆல்ரெடி என்ன சொன்னால் இது வந்து ஒரு 2D அனிமேஷன் அந்த மாரி தான் இது ஒர்க் ஆகும். 3D இதில் வராது. ஸோ அதனால என்னென்னா 2D கொடுத்ததுக்கப்புறம் கேன்வாஸ் எலி டாட் கெட் கேபிட்டல் C கொடுத்துட்டு கான்டெக்ஸ்ட் 2D அப்படின்றத கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். செமிகோலன் வச்சு முடிச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் என்னென்னா கான்டெக்ஸ்ட் 2D டாட் ஃபுல் ஸ்டைல் அப்படிங்கிறது என்னென்னா கலரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபுல் கலர் என்னவா இருக்கணும் அப்படி நான் ப்ளூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்டெக்ஸ்ட் 2D அது என்ன நான் சொன்னேன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரெக்டாங்கிள், இன்னொன்று வந்து சர்க்கிள். நான் வந்து ஃபுல் ரெக்டாங்கிள் கொடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா 20, 30, 50, இதை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சிட்டேன். வச்சதுக்கப்புறம் இங்கே நம்ம ஸ்கிரிப்டை வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கால் பண்ணணும். ஸோ ஆன் லோடு இஸ் ஈக்குவல் டு அங்கே அந்த ட்ரா கேன்வாஸ் இருக்கா அதை காப்பி பண்ணி ஸோ ஒரு கர்லி பிரேஸ் விட்டாச்சு. ஸோ அதை இங்கே காப்பி பண்ணி
இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம போய் அவுட்புட் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எலமெண்ட்டை அப்படியே நான் காப்பி பண்ணி இன்னொரு டைம் கொடுக்குறேன். Ctrl+C கொடுத்துட்டு கொஞ்சம் என்டர் ஓகே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் இதில் நான் சைஸ் மட்டும் டிஃபர் பண்ணுறேன். இதை 30 ஆகவும் இதை 40 ஆகவும் சைஸை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இதை நான் 30 கொடுத்துறேன், அதை 40 கொடுத்துறேன். அந்த 50 அப்படிங்கிறத நான் ஒரு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 60 பேக் ஸ்பேஸ் 60. ஸோ இதை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ போய் அவுட்புட் செக் பண்ணும்போது அண்ட் இதில் வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணல. நான் இங்கே வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ க்ரீன் கலர் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ போயிட்டு அவுட்புட் செக் பண்ணுவோம். காப்பி ஆகலை காய்ஸ். ஸோ இதை Ctrl+C கொடுத்துட்டு நான் பேஸ்ட் பண்ணவே இல்லை. Ctrl+V கொடுத்துட்றேன். ஸோ இதை அப்படியே உல்டாவாக மாற்றிடுவோம். பேக் ஸ்பேஸ் ப்ளூ. ஸோ இந்த இடத்துல வந்து அதே 20 30 50 50 கொடுத்துட்டு இப்போ போய் அவுட்புட் செக் பண்ணுவோம். ஓகே ஸோ க்ரீன் பாக்ஸ் ப்ளஸ் அதோட ஒரு ப்ளூ பாக்ஸ் வந்துருச்சா. ஸோ இதுக்கடுத்து இன்னொரு மெத்தட் என்னென்னா இதுலேயே வந்து ஓகே நான் இதை இங்கேயே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என் நெக்ஸ்ட் லைன் போயிட்டு இதில் என்னென்னா Ctrl+V கொடுத்துறேன். இப்போ இங்கே வந்து ஃபுல் ஸ்டைல் இருக்குல்ல, ஃபுல் ஸ்டைல் வந்து இதுக்கு பதிலாக ஸ்டோக் அப்படின்னு கொடுக்கலாம். ஃபுல்லுங்கிறதுக்கு பதிலாக ஃபுல்லை எடுத்துகிட்டு STOKE ஸ்டோக் ஸ்டைல் அப்புறம் ஸ்டோக் ரெக்டாங்கிள். ஸோ இப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம அகெயின் ரன் பண்ணும்போது ஸோ இங்கே பாருங்கள் அதில் வந்து ஒரு பார்டர் லைக் சம்திங் வருது. ஓகே க்ரீனாக இருக்குது. நான் அதில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது க்ரீனாக இருக்கிறதுனால அந்த ஒரு க்ரீன் மட்டும் அப்படி வருது. ஸோ நான் இங்கே ரெட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ரெட்டுன்றதை கொடுத்துட்டு நான் இங்கே சைஸ் வந்து வேரியேஷன் பண்ணோம்ல. ஸோ சைஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை தனியாக வச்சுக்குவோம். ஸோ அங்கே 30 கொடுத்துருக்கேன்னா இங்கே நான் 40 கொடுத்துட்றேன். இதை 50 கொடுக்குறேன். இதை வந்து 70, இதுவும் 17 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ போய் ரன் பண்ணுவோம். நமக்கு 3 லேயர்ஸ் ஓகே வந்துருச்சா. ஸோ இதுதான் வந்து கேன்வாஸ் இன் HTML. ஸோ ஃபர்தராக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், தனி சீரீஸாகவே போட்டுருவோம். ஸோ until then டாட்டா ஃப்ரம் நோவா டெக் மேக். பை கைஸ்.